நமது வாழ்வு மிகச்சிறப்பானதாக அமைவதற்கு மிகச்சிறந்த வழிகாட்டிகள் எங்களுடைய மொழியிலே, இனத்திலே, சமயத்திலே இருக்கிறார்கள். ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, பல வழிகாட்டிகள். அது புலவர்களா, முனிவர்களா, அருளாளர்களா, சாதனையாளர்களா, இப்படி யார் வேண்டுமானாலும் இன்றளவும் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்படி பல பேராக விரிந்து கிடக்கின்ற, பல பேராக நிறைந்து கிடக்கின்ற எங்களுடைய எங்களுடைய இனத்திலே இருக்கின்ற வழிகாட்டுதல்களுக்குள்ளே எல்லோருக்கும் மிக இலகுவாக வழிகாட்டக்கூடிய ஒரு புள்ளியாக, ஒரு பெரிய பொக்கிஷமாக ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருவர் வழிகாட்டுவார்கள். ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொருவர் அந்த வழிகாட்டுதல்களுக்குள்ளே உயர்ந்து நிற்பார்கள். ஆனால் பாரதி என்கின்ற ஒரு மகத்தான புலவன் எங்களுக்கு வாழ்ந்து காட்டி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை மிகச் சிறப்பானது, மிக உயர்வானது. அந்த பாரதி கடவுளை எப்படி வழிபட வேண்டும், கடவுளிடத்திலே எப்படி வரம் கேட்க வேண்டும், உன் வாழ்வு எப்படி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்கும் வழிகாட்டுதல் பண்ணுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ண வேண்டும். பாருங்க, நினைக்கிறது எல்லாம் நடக்க வேண்டும், எண்ணிய முடிதல் வேண்டும். நான் நினைக்கின்ற எல்லாம் நிறைவேறும் என்று சொன்னால் அது பேராபத்தாக முடிந்து விடுமே என்று பயப்படுகிறான். ஏனென்றால் நான் அடுத்தவன் உடைய வளர்ச்சியை பார்த்து பொறுக்க முடியாமல் இவன் அழிய வேண்டும், அவன் நாசமாக போக வேண்டும் என்று நினைத்தால் அதுவும் நடந்து விடுமே. அதற்காகத்தான் பாரதி எண்ணிய முடிதல் வேண்டும் என்று சொல்லிவிட்டு தனக்குத்தானே திரும்பவும் அந்த வேண்டுதலை அல்லது எதிர்பார்ப்பை சரி செய்கிறான். நல்லவே எண்ண வேண்டும், தெண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும், பண்ணிய பாவமெல்லாம் பருதி முன் பனியே போல நன்னிய நின்முன் அன்னாய் நசிந்திட வேண்டும். அம்மா, பாரதி எத்தனை உதாரணங்களை சொல்லலாம். தேடிச் சோறுநிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி பின் கூற்று கிரியனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வேடிக்கை மனிதர்களைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. நினைத்து பாருங்கள், எவ்வளவு தூரம் ஒரு லட்சிய வேட்கையோடு சாதாரண வாழ்க்கையாக என் வாழ்க்கை கழிந்துவிடக் கூடாது, இப்படி வாழ்ந்ததனால், இப்படி நினைத்ததனால் அவனுடைய வாழ்வு, அவன் வாழ்ந்த காலத்தில் துதிக்கப்பட்டவன் அல்ல, மதிக்கப்பட்டவன் அல்ல, எல்லோராலும் வெறுக்கப்பட்டவன், பரிகசிக்கப்பட்டவன், ஒதுக்கப்பட்டவன். ஆனால் நேர்மையாக கும்பிடு போட்டு மற்றவர்களை புகழ்ந்து ஆராதித்து அவன் வாழ வேண்டும் என்றால் எப்படியோ வாழ்ந்திருக்கிறான். மதிக்கப்படத்தக்கதாக வாழ வேண்டும் என்று அற்ப ஆசைகளுக்கு அவன் அடிபணிந்திருந்தால் பல பேர் அவனை கொண்டாடி இருப்பார்கள். ஆனால் அவன் நேர்மையாக வாழ வேண்டும் என்று நினைத்தான். புரட்சிகரமான போக்கு அவனுடைய போக்கு. அத்தகைய அவனுடைய போக்கு அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவனுக்கு மிகப்பெரிய மதிப்பை பெற்றுத்தந்தது. பாரதி வாழுங்காலத்தில் பலரால் வெறுக்கப்பட்டான். அவனுடைய மரணச் சடங்கில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை மிகச் சிறிது. ஆனால் அதற்கு பிறகு மகாகவி என்று இன்று கொண்டாடுகிறோம். 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற புலவன் என்கிறோம். அவனுடைய ஒவ்வொரு புரட்சிகரத்தையும், ஒவ்வொரு முற்போக்கான சிந்தனையையும் மதிக்க தெரியாமல் அவனை வெறுத்து ஒதுக்கி கேள்வி கேட்டு பரிகசித்து நின்ற சமூகம் அவனை இன்றைக்கு ஒரு யுகத்தின் குறியீடாக பார்க்கிறது. அவன் செய்த மடைமாற்றுக்கள் ஒன்றல்ல, இரண்டல்ல. இனத்தை தூய்மை செய்தான், மதத்தை தூய்மை செய்தான், சமூகத்தை தூய்மை செய்தான்.
பெண்ணடிமைப்பட்டு கிடந்த பெண்ணடிமை என்கின்ற ஒரு கொடுமைக்குள்ளே சிக்கி சிதைந்து நொந்து கொண்டிருந்த பெண் சமூகத்தை தூக்கி நிறுத்திய மிகப்பெரிய ஒரு, நான் நினைப்பதுண்டு, பாரதி வள்ளுவனை துதிக்கிறான், கம்பனை துதிக்கிறான், ஔவையை கொண்டாடுகிறான், இளங்கோவை போற்றுகிறான். ஆகவே பாரதியை போற்றினால் வள்ளுவனை போற்றியதற்கு சமன், கம்பனை போற்றியதற்கு சமன், இளங்கோவை போற்றியதற்கு சமன், ஔவையை போற்றியதற்கு சமன். பாரதி என்கின்ற ஒருவனை போற்றினால் ஒட்டுமொத்த தமிழையும் போற்றியதற்கு சமன். பாரதிக்கு விழா எடுத்தால், பாரதியை பாராட்டினால், பாரதியை பின்பற்றினால் தமிழை புலவப் பெருமக்கள் அத்தனை பேரையும் பின்பற்றியதற்கு சமன். இளந்தலைமுறை கேட்கக்கூடும், 1000 பேர் எங்களுடைய சமயத்திலே, இனத்திலே, மொழியிலே இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறாயே, இவர்களில் எவரை பின்பற்றுவது என்று கேட்கலாம். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். பாரதியை பின்பற்று, பாரதியை போற்று, பாரதியை கொண்டாடு, பாரதியின் வழியிலே நின்று நடைபோடு. தமிழுக்கு, அத்தனை தமிழுக்கும் நீ செய்த மரியாதையாக போற்றப்படும். சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செய்ய வேண்டும். நாமம் அது தமிழரென கொண்டிங்கு வாழ்தெழுதல் நன்றோ சொல்வீர். தேமதுர தமிழோசை தெருவெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் சொன்னானே. இன்றைக்கு நாங்கள் வெறுமனவே ஒரு 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 சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். லட்சிய வாழ்வாக, புகழ்மிக்க வாழ்வாக எங்கள் வாழ்வு மிளிர வேண்டுமாக இருந்தால், எங்கள் வாழ்வு துலங்க வேண்டுமாக இருந்தால், பாரதி எங்களுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை தருவான். பாரதியை பின்பற்றுங்கள், பாரதியை போற்றுங்கள். எல்லா சுபீட்சமும், எல்லா செழிப்பும் தானாக வந்து சேரும் என்று நான் நினைப்பதுண்டு. இந்த தேடிச்சோறுநிதம் தின்று என்கின்ற அந்த பாடல் இருக்கிறதே, தேடிச்சோறுநிதம் தின்று பல சிறுகதைகள் பேசி வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து எங்கள் வாழ்வை அப்படியே பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டுகிறான். நரை கூடி கிள பருவமெய்தி பின் கூட்டுக்கீரை என பின் மாயம் வேடிக்கை மனிதர். இன்னொரு இடத்துல சொல்லுவான், கலக மானிட பூச்சிகள் என்று சொல்லுவான். கலக மானிட பூச்சிகள். பாரதிதான் அப்படியே நெத்திக்கு நேரே. இன்றைய பாசையில சொல்றேன்டா, சாதாரண நம்ம பையங்க பாசையில சொல்றேன்டால் கழுவி ஊத்துறன்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி அதாவது எள்ளி நகை ஆடுகிறான். நல்ல தமிழில் சொல்ல வேண்டும் என்றால் எள்ளி நகை ஆடுகிறான். எங்களை மதிகட்ட மனிதரை, அவர்களுடைய சின்னத்தனங்களை, சுயநலத்தை தோலுரித்து காட்டுகிறார். பெருமக்களே, பாரதி அற்புதமான ஒரு கவிஞர், அற்புதமான ஒரு புரட்சியாளர், அற்புதமான ஒரு மனிதன், அற்புதமான ஒரு கடவுள். அப்படித்தான் சொல்ல வேண்டும். பாரதியிலே குறையே இல்லையா என்று ஒரு கேள்வி கேட்கலாம். பாரதியிலே குறை இருக்கிறது. என்ன குறை தெரியுமா? சமூகத்துக்கு சிறந்த வழிகாட்டியாக, சமூகத்துக்கு சிறந்த ஒரு முன்னுதாரணமாக வாழ்ந்த அந்த பாரதியால் குடும்பத் தலைவனாக சரியாக வாழ முடியவில்லை. பொது வாழ்வில் வெற்றி பெற்ற ஒரே காரணம்தான் அவனுடைய தனி வாழ்வில் சற்று தோத்து போனான். ஆனால் நான் நினைக்கிறேன் அது தோல்வியாக இல்லை, அது அவன் வாழ்க்கையினுடைய இயல்பு. எல்லோரும் சொத்து சேர்த்து வைத்து சுகத்தோடும் மிகப்பெரிய பாதுகாப்போடும் தான் தங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்கிறார்களா? அவன் சமூகத்துக்காக, இந்த ஒட்டுமொத்த தமிழ் உலகத்துக்குமாக வாழ்ந்த வாழ்வு. ஒரு ஊர் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு கிராமத்தை, அல்லது ஒரு கிராமம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்பத்தை, அல்லது ஒரு குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் ஒரு குடும்ப உறுப்பினரை பலி கொடுப்பதில்லையா? தியாகிப்பதில்லையா? அப்படி தியாகம் மிக்க வாழ்வு பாரதியினுடைய வாழ்வு.
தியாகம் மிக்க வாழ்வு பாரதியினுடைய வாழ்வு. தமிழிலே இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை எல்லாம் சீர் செய்தவன் பாரதி. சமூகத்தில் இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகளை எல்லாம் சீர் செய்தவன் பாரதி. சமயத்தில், தமிழில், மொழியில், தனி மனித வாழ்வியலில் என்று அவன் சீர் செய்த விடயங்கள் ஒன்றல்ல இரண்டல்ல. ஆகவே சிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாக எல்லோரும் வழிமொழிந்தவற்றை, எல்லோரும் சொன்னவற்றை அப்படியே சொல்லிக் கொண்டிருந்த ஒரு சாதாரண புலவன் அல்ல பாரதி. பாரதியை புரட்சி மிக்க புலவனாக, புரட்சியாளனாக இந்த சமூகம் கொண்டாடுகிறது என்றால் அதற்கு காரணம் வேறொன்றுமில்லை, அவனிடத்திலே மிஞ்சி கிடந்த புதுமைகள். மரபையும் தோலுரித்து, நான் நினைக்கிறேன் புதுமை பித்தன் போன்ற, பின்னாளிலே ஜெயகாந்தன், புதுமை பித்தன் போன்ற நிமிர்வுள்ள புலவர்கள், நிமிர்வுள்ள அறிஞர்கள், எழுத்தாளர்கள் தோன்ற காரணம் இந்த பாரதி தான். பாரதி தோன்றுவதற்கு கம்பன் காரணமாக இருந்திருப்பான். நான் சொன்ன பின்னாலே தோன்றியவர்களுக்கு பாரதியும் கம்பனும் வழிகாட்டியாக இருந்திருப்பார்கள். கம்பன் தோன்றுவதற்கு வள்ளுவன் வழிகாட்டியாக இருந்திருப்பான். இப்படி ஒரு தொடர் சங்கிலி எங்கள் தமிழில் நிறைந்து கிடக்கிறது. எனவே இவர்களை எல்லாம் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இவர்களிடம் இருந்த நிமிர்வை ஒவ்வொருவனும் தனக்குள்ளே சுமந்தால் மட்டுமே ஒரு நல்ல சமூகம் வெளிரும். இல்லை என்றால் கலியுகம் 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 என்று இந்த துன்பத்துக்கு சமாதானம் சொல்லிக்கொண்டு, துன்பத்துக்கு பதில் சொல்லிக் கொண்டிருப்போம். நொந்தென்ன கண்டோம் நாம் விந்தை மருந்தறியாமல் என்று நீலாவாணன் சொல்லுவான். விந்தை மருந்து வேண்டுமா? சமூகம் சீராக வேண்டுமா? எங்கள் வாழ்வு மலர வேண்டுமா? பாரதியின் படி நடக்க பழகுங்கள். பாரதியை பின்பற்றுங்கள். பாரதியை போற்றுங்கள். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.